செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, ஹீரோவும் செம்மையாக இருக்கார். செம்ம ஆக்டிங்கு, டைலாக்கு செம்ம, டான்ஸும் செம்ம, எல்லாமே செம்மையாக இருக்குது. ராஜாவாக இருந்தார், அவரும் செம்மையாக பண்ணியிருந்தார். இதில் எல்லா கேரக்டரும் செம்மையாக தான் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்து இதுவெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. எல்லாமே கரெக்டாக புரியுது, தெரியுது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் வர்றது நம்மளே புரிஞ்சிக்கலாம். என்ன பேச வராங்க, எந்த கருத்தை சொல்கிறாங்கன்னு நம்மளே புரிஞ்சிக்க முடியுது. அதை எடுத்து பெண்கள்லாம் மதிக்கப்படணும், கௌரவமாக நடத்தப்படணும். இப்படி தாழ்த்தி நினைக்கக்கூடாது. பெண்களை கௌரவமாக இருக்கணும் தான் எல்லாத்துலேயும் அதில் சொல்கிறாங்க படத்தில். நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலி எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ டைட்டில்லே வந்து ஒரு விமென் இதுக்காக வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிரேவ்னஸ்ஸு. ஸோ திரௌபதின்னு வச்சு அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபிலிம் இருந்தது. ஆக்சுவல் நடந்தது அப்படின்னு ரியல் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நல்லா தான் கன்வே பண்ணியிருக்காங்க. என்ன நடந்ததோ அதை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவங்களுக்கு எப்போவுமே நல்லா இருக்கும், நல்லா இருந்தது. ஹீரோயின் ஸ்பெஷலி நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை சார், ஆக்சுவலி ரொம்ப டீப்பாக இல்லை ராஜா கெட்டப்ஸ் எல்லாம். ஆமாம், அது எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. மேபி இப்படி இருக்கலாம், எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி எடுக்கணும். கமர்ஷியலாக கொஞ்சம் அது பிரம்மாண்டமாக இல்லை அந்த ராஜா கெட்டப்ஸ் எல்லாம். பட் சட்டிலாக நல்லா இருந்தது, சட்டிலாக நல்லா இருந்தது. லேகு கொஞ்சம் எப்போவுமே ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னா லேக் இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப லேக் இல்லை. பட் அந்த லேக் இருக்கும் இல்லையா, ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னா எல்லாரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க. பட் இது போரிங்காக இல்லை, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஐயோ நல்லா இல்லையே அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்தது. திரௌபதி படம் ரொம்ப சிறப்பான படங்க. மோகன் அவர்களுக்கு பாராட்டுகள். இது குடும்பத்தோடு எல்லாம் பார்க்கணும். இது வந்து எந்த சாதி அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. இது வந்து நடந்த உண்மையை வந்து அவர் காமிச்சிருக்காரு. அவ்வளோ லோ பட்ஜெட்லேயும் காமிக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக காமிச்சிருக்காரு. என்ன கன்வே பண்ணியிருக்காங்கன்னா நடந்த உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த திரைக்கதை அமைத்து சொல்லியிருக்காங்க. அதில் சில இந்த நிலைக்கு, இந்த சினிமா நிலைக்கு எப்படி சொல்ல முடியுமோ அது சொல்லியிருக்காங்க. பேசிக் வந்து அதில் நடந்த உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. நல்ல சண்டை போடுறதுலேருந்து எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குங்க. படம் நல்ல அப்படிலாம் இல்லைங்க. அதாவது என்னென்னா அவங்களுடைய மனநிலை தான் பார்ப்பவருடைய நிலை. அது மாதிரிலாம் இல்லை, பாராட்டணும். இந்த முயற்சி வந்து மோகன்ஜி எடுத்த முயற்சி சிறப்பாகவே இருக்குது. அதில் எதுவும் நம்ம போய் குறை சொல்கிறது வந்து சரியானதல்ல. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் வந்து நடந்த உண்மைங்க அது. அதாவது என்னென்னா சம்புவராயர்கள்லாம் வந்து ரொம்ப மக்களெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. அவங்க வந்து இந்த இன்வேடர்ஸ் அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து என்னென்னா மக்களை அடிமைப்படுத்தணும், பிளண்டர் பண்ணணும், கொள்ளடிக்கணுன்றதுக்காக தான் வந்தாங்க. அப்போது இவங்க மக்களெல்லாம் காப்பாற்ற அஞ்சினான் புகலிடம் போன்ற இடங்களெல்லாம் அமைத்து மக்களை பாதுகாத்துருக்காங்க. இந்த திருவொற்றியூர் கோவில் இருக்குது, நம்ம சென்னை திருவொற்றியூர், அதில் கூட கல்வெட்டெல்லாம் இருக்குது. அதில் என்னென்னா அவங்க இன்வேடர்ஸ் வந்து பிறகு இந்த கோவிலை வந்து சம்புவராய மன்னர்கள் சீரமைச்சிருக்காங்க. ராஜநாராயண சம்புவராயர்லாம் சீரமைச்சிருக்காங்க. அதுக்கு கொடையெல்லாம் கொடுத்து மறுபடியும் அதை வந்து மறுநிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வீரவல்லால மகாராஜனுடைய தியாகம் வந்து போற்றப்பட வேண்டியது. அவர் வந்து வரலாற்றில் வந்து யாருமே அவங்கள வந்து சொல்லலை. அவர் வந்து என்னென்னா அவர் உயிரோட தூளை உரிச்சு கொண்டு இருக்காங்க. அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அந்த இதெல்லாம் காப்பாற்றினார், தர்மத்தை காப்பாற்றினார். அதை வந்து நம்ம மதிக்கணும். திரௌபதி டூன்னு ஆக்சுவலாக திரௌபதின்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேர். அந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த ஆள் அரசியல் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, இதுவே அவமானம் தான். அந்த பேர் வந்து புராணங்களில் ஒரு ரொம்பவே சிறப்பான பேர். நான் கேட்குறேன், படம் எடுக்க தெரியல உங்களுக்கு, வரலாறுல உங்களுக்கு சரியாக அதில் இருக்கிற மாதிரி சொல்ல தெரியலன்னா படமே எடுக்கக்கூடாது. உங்களுக்கான வன்மம், உங்களுக்கான வக்கரத்தை வேறு இது மூலியமாவது நீங்கள் தீர்த்துக்கணும். இந்த மாதிரி படம் எடுத்து பார்க்க வர மக்களை, பார்க்க வர இப்போ உள்ள இளைஞர்களை வரலாற்றை திருப்பி சொல்லி அவங்க மனசில் விஷத்தை வைக்கக்கூடாது. இதைத்தான் தொடர்ந்து பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஜாதியை வச்சு பிரச்சனை பண்ணி அந்த ஆட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மேலே வன்மத்தை கக்கிட்டு இருந்தார். இப்போ ஸ்ட்ரைட்டாக மதத்துக்கே போயிட்டார். அதை சொல்லக்கூட ஒரு தைரியம் கிடையாது. எனக்கு என்ன புரியலண்ணா, இந்த படத்தில் எப்படி சென்சார் போர்டு அலோவ் பண்ணிச்சு? ஒரு கமர்ஷியல் படத்துக்கு கோர்ட்டு படி ஏறி கேஸ் மேலே கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தெல்லாம் அலோவ் பண்ணுறனால இப்போ இந்த படம்லாம் வெளியே வந்து 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாதா? என்ன படம் இது? என்ன கருத்தை சொல்ல திணிச்சிருக்காங்க? ஆமாம், அந்த காலத்தில்
அதாவது தலைவா அதுதான் சொல்கிறேன் முகல் எம்பையர்னு அதாவது ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிருந்தா வரலாறு தெரிஞ்சிடும் தலைவா. ஏன்னா அப்போவே படிச்சிருப்பாங்க அந்த வரலாறு அதிலே வந்திருக்கு. ஆமாம் அப்போ உள்ள ஆண்ட எல்லாருமே தான் பிரிட்டிஷ் ஆட்களும் சரி முகல் எம்பையரும் சரி எல்லாருமே நம்மளை ஆண்டாங்க, நம்மளுக்கு சித்திரவாதம் பண்ணாங்க, நம்மளை ப்ரூட்டலாக எல்லாமே பண்ணாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்காக நீங்கள் இப்போ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்போல்லாம் எப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போலாம் எல்லாரும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணலாமா? இல்லை இப்போ நம்மள ஆள்றவன் எல்லாம் யார் முகல் எம்பையரும் பிரிட்டிஷாரமா? கிடையாது. நம்ம ஆட்கள் தானே. அவன்கிட்ட நம்ம ஆட்சியில் மட்டும் நம்மளால் வாழ்கிறோமா? கிடையாது. அப்போ நீங்கள் இப்போ உள்ள பிரச்சனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லைன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொல்ல போகிறீங்க? எனக்கு இவருக்கு நார்மல் படம் எடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியலே கிடையாது. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாது? நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு பழையவனார்பட்ட மாதிரி ஒரு படம் கொடுத்தோமா இருக்கிற ஆட்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோமான்னு போகாமல் நான் எவ்வளோ பெரிய வார்ம் ஃபேர்னு நினச்சா இப்படி தான் அடி வாங்கணும். ரிச்சர்ட் வாழ்க்கையை கெடுத்து விட்டாருன்னு சொல்லலாம் சத்தியமாக. பாவம் அவர் என்னைக்கு இந்த வாழை விட்டு பிரியறாரோ நார்மல் கேரக்டர் 4 கேரக்டர் நல்ல கேரக்டர் பண்ணால் கூட அவர் நிஜமாகவே ஷாலினியோட அண்ணன்றதே மறந்து போய் மோகன்ஜோட மச்சான மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. சீரியஸாக பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் கேரக்டர் சத்தியமாக இல்லை தலைவா. நாடகத்தை எடுத்து பிடிச்சி அட்வான்ஸ் 2 எடுத்து பண்ண மாதிரி தான் இருக்கே ஒழிய 10 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. எதுவுமே அவங்க ஒர்த்ஃபுல்லாக எதுவுமே பண்ணல. அவர் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கான படம் இது இல்லையோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு நட்டி சாராக இருக்கட்டும், ரிச்சர்ட் சாராக இருக்கட்டும், அப்புறம் அந்த மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஸோ அது கன்வே பண்ணியிருக்காரு. ஆனால் இருக்கிறத அப்படியே கன்வே பண்ணியிருந்தாருன்னா மேபி ரீச் ஆகிருக்கலாம் ஆடியன்ஸுக்கு. ஒரு சில இடத்துல வந்துட்டு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, திரௌபதி 2 எனக்கு முதல் ஒரு கொஸ்டின், இந்த காலகட்டத்தில் இந்த படம் தேவையா? இது உண்மையான வரலாறாக இருக்கலாம், இது சொல்கிறாங்க மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு இருக்கட்டுமே. ஒரு சில காலகட்டங்களில் மறைக்கப்பட்டதாகவே இருந்தால் பெட்டருங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணுது. உண்மையிலே இது உண்மையான வரலாறான்னு எனக்கும் தெரியாது 100%, ஓகேங்களா? பட் இருந்தாலுமே அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே எனக்கு இந்த அதிகமாக உள்ளே இழுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி எனக்கு சிவன் காட்டின விதங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த சொர்ணாம்பிகை சிலையை வந்து வெளில எடுக்கும்போது இருக்கக்கூடிய ஃபீலாக இருக்கட்டும். பட் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமையை எதனால் இந்த படத்தை ஒரு சில சீன்ஸ்லாம் தவிர்த்துருக்கலாம். அது எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி சரி, ஏன்னா தெரியும் வரலாறு தெரியணுங்கிறாங்க, பட் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதும்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு சேர்த்துருக்கலாம் டைரக்டர். ஏன் அந்த மாதிரி பண்ணலங்கிறது எனக்கு ஒன்று புரியலை. அதை தாண்டி எனக்கு அந்த கனெக்ட் ஆச்சா அந்த காலத்தில் உண்மையிலேயே அந்த ராஜாவோட ஃபீல், அந்த ஒரு விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் கனெக்ட் ஆகலை. அந்த டோனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காலத்தில் உள்ள டோன் மாதிரியே இருக்குது ஃபீல். ஒருவேளை டிஏல அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்லை அதை கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு சில இடத்துல இருந்தது, ஆனால் ஒரு சில இடத்துல எனக்கு அது கனெக்ட் ஆகலை. அதுதான் சொல்கிறேன், அந்த டோன் நம்மளுக்கு கனெக்ட் ஆகணுங்க. இப்போ ஒரு ராஜா பெரிய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை, அது உள்ளே போகுது. அந்த குகையாரோட 1000ல் ஒருவனில் ஆக்சுவலி வந்து ஒன்றுமே இருக்காது. அவர் ராஜாங்கிற ஃபீல், அந்த ஒரு அரண்மனையும் அந்த இதுவுமே இருக்காது. ஆனால் அவர் ராஜா தான், அந்த இடத்துக்கு அவர் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குறாங்களே, அந்த டோன், அந்த தான் அதோட பெரிய ஹைலைட்டை. ஒரு பெரிய அந்த அதாவது வந்து நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம படம் எடுத்துடலாம், ஆனால் அந்த காலத்தோட ஒரிஜினாலிட்டியை நம்ம கொண்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்போல்லாம் இருந்திருக்கோம் மாட்டோம், நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த படத்தில் கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு டோட்டல் டிசப்பாயின்ட் பண்ணுது. ஆக்சுவலி ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி திரௌபதியோட அவங்களோட ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அந்த சுல்தானோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு சில சுல்தானெல்லாம் அந்த பெரிய சுல்தான் காட்டும்போது அந்த ஃபைட் சீன்லாம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கதை ஓரியன்டாக ஒரு விஷயம் வேணும்ல, அது வந்து நம்ம கனெக்ட் ஆகணும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு சுல்தான் ஒருத்தவங்களை இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஒரு பெரிய அந்த காலத்துல கோயிலுக்குள்ளே ஒருத்தர் நுழையிறாரு, ஒரு குகைக்குள்ளே நுழையிறாரு, இல்லை ஒரு பாறைக்குள்ளே நுழையிறாருன்னா அது நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கணும். இந்த காலகட்டத்தை ஒரு காட்டுவாங்க, அதெல்லாமே எனக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இன்னும் அந்த கனெக்ட் ஆகலையோங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி இந்த கதை எனக்கு தேவையில்லாததுன்னு தோணும். ஏண்டாப்பா வந்து நான் மீறிய அது என்னமோ வந்து பார்ட் 2ன்னு சொன்னோன்னே நம்ம எதிர்பார்த்தது ஃபஸ்ட் பார்ட்டில் காட்டுறது எதாவது காட்டுறாரோ அதனால தான் 2 வச்சுருக்கான்னு நினச்சோம். கட்சியில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுது இது அதுக்கும் இது கரண்ட் ஒட்டி மாதிரியே தெரியலையே, இது எப்படி வந்து அந்த சேதும் வச்சுருக்கான்னு சொல்லி யோசித்தேன். கட்சியில் பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் வந்து என்னது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இது சார்.
சுல்தான், நம்ம திப்பு சுல்தான் சொல்லுவாங்கல்ல, நம்ம புக்ஸில் எல்லாத்துலேயும் படிச்சிருப்போம். அவர் சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன், காட்டியிருக்கேன் அப்படின்னாரு. அவர் என்னத்தை காட்டினாருன்னு தெரியல. மறைக்கப்பட்ட உண்மையை வந்து காட்டினார் ஒரு பக்கம் இருந்தாலும், இதை வந்து அதையே இவர் சரியாக காட்டலையே. டேரக்டர் எங்கே சரியாக காட்டினாரு? ஆமாம் சார், நான் இது பிரச்சனை இல்லை சார், இது கண்டிப்பாக பிரச்சனை வரும். நிறைய ஸ்டேட்டில் படம் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, கண்டிப்பாக இங்கே கூட பிரேக் ஆகும் பாருங்கள். ஏன்னா இப்போ பாட்டுக்கு நம்ம அமைதியாக ஓடி நிற்குது. முஸ்லீம்லாம் ஒத்துமையாக தான் வந்துருக்காங்க. தண்ணி வரும்போதெல்லாம் கூட நம்மளை வந்து ஹிந்துக்காரங்களை வந்து முஸ்லீம்காரன் தான் காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி இருக்கிற நம்ம காலேஜ் படிக்கிற பசங்க எடுத்துங்க சார், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இந்து முஸ்லீம் ஒத்துமையாகிறாங்க. இப்போ இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒன்றா வந்து பார்த்தாங்க வச்சுங்க, திடீர்னு பேச்சு வாக்கில் ஒரு ஆர்குமெண்ட் ஆகிடும். என்னடா மச்சான் வந்து உங்கள் ஆளுங்க இப்படி போட்டு எங்களை மெரிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு பிரச்சனை உண்டாகும். ரெண்டாவது, நம்ம சாமி வந்து கல், ஒன்றுமே போச்சுன்னு இல்லை, கல்லை தான் நீங்கள் கும்பிட்டுருக்கிறீங்க, இந்த கல்லை நீங்கள் கும்பிடாதீங்கன்னு சொல்லி கடை உடைக்கிறான்ட்டமான்னு போட்டு, இது தேவையில்லாம் செய்யணது. அதனால் உங்கள் சாமி நீங்கள் கும்பிட விட்டுட்டு எங்கள் இனத்தில் வந்து சேர்ந்துருக்கான்றான் ஹிந்துவே. இதுதான் பிரச்சனை. நாங்கள் வந்து காலகாலமாக ராமரை தான் கும்பிட்டுருக்கோம், நாங்கள் ராமரை தான் கும்பிடுவோம். அதெல்லாம் சொல்கிறேன், இதுதான் பிரச்சனை ஆர்குமெண்ட்டு. ஒன்றும் வரி கட்டணும், இல்லை போருக்கு தயாராகணும், இல்லை அவங்க இனத்தில் சேரணும். எப்படி இவர் ரிச்சர்ட் எப்படி வச்சுருக்காரு? ரிச்சர்ட் நல்லா தான் வச்சுருக்காரு. அவருக்கு இந்த கதை செட் ஆகலை. ஏன்னு சொல்லுங்கள், டைலாக் டெலிவரி நல்லா பண்ணல. ஏன்னா வந்து வரலாறு சம்மந்து இந்த புராண காலத்தில் சரித்திர காலத்துலாம் எடுக்கும்போது டைலாக்கும் பவராக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த ஹீரோ பேசுகிறா இருப்பாங்க, உச்சரிப்பு, அதோட டைலாக் வந்து பவராக இருக்கணும். அவர் பேசும்போது நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகணும். அந்த வைப்ரேஷனே இல்லையே. இப்போது வீரபாண்டி கட்டபொம்மை நம்ம கர்னல்லாம் வந்து சிவாச்சாரை பார்த்தோன்னா, நம்ம அதாவது வீரபாண்டி கட்டபொம்மை வேறு மாதிரி காட்டியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அதையும் நீங்கள் போட்டி பார்த்தீங்கன்னா நிறைய சிலதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் வீரபாண்டி கட்டபொம்மை இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி காட்டும்போது அவர் பேசுகிற வசனம் நமக்கு வந்து பெரிய வைப்ரேஷன் ஆகிடும். அந்த வைப்ரேஷனே விட்டு இல்லையே, ஓகேங்களா. இந்த படத்தை ஒரு தடவை பார்த்து பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் சார். பிரச்சனை பண்ணணும் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை தனிப்பட்டவும் இல்லை கருத்து பார்க்க வேண்டாம்.